உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. ஆவடியில் சாமு நாசர் தலைமையில் மாபெரும் சாலை மறியல் நடைபெற்றது. ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலினை தமிழக போலீசார் இன்று காலை கைது செய்து 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நாசர் தலைமையில் ஆவடியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆவடி ராமரத்னா திரையரங்கம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் போராட்டக்காரர்களிடம் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். அதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பேரணியாக ஆவடி ரயில் நிலையம் மற்றும் ஆவடி மார்க்கெட் பகுதிக்கு சென்றனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த போராட்டம் மற்றும் கைது நடவடிக்கையால் ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ஆவடி மேயர் ஜி உதயகுமார், மாமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், கழக பகுதி செயலாளர், இளைஞரணி, மருத்துவரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.